நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் சந்தியா. என்னாச்சு அத்தை? அந்த தேங்காய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சந்தியா? பிரசாதமா வச்சிருந்த தேங்காய் நீ எப்படி உடைப்ப? அத்தை, அது வந்து நீங்க தானே சொன்னீங்க என்னன்னா தேங்காவை உடைச்சு பிரசாதம் பண்ணணும்னு. ஆமா சொன்னேன்டா. ஆனா இந்த தேங்காயை நீ உடைச்சு வைன்னு நான் சொன்னேனா? விக்ரமோ சூர்யாவோ யாராவது வர வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கலாம்ல. அத்தை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வேலையா இருந்தாங்க, அதனாலதான் இத நானே உடைக்கலான்னு. அதுவும் இல்லாம அத்தை, அது வந்து இதுல தப்பென்ன இருக்கு? ஒரு தேங்காவை தானே நான் உடைச்சேன். அத நான் உடைச்ச என்ன, லவங்க உடைச்ச என்ன? அதுக்கெல்லாம் சந்தியாக்கா, நீங்க ரொம்ப தைரியமான ஆளுன்னு எனக்கு தெரியும். நீங்க பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிருக்கீங்க, நீங்க ரொம்ப தைரியத்தோட இருக்கீங்க. ஆனா இந்த தேங்காவை இந்த மாதிரி எல்லாருமே உடைக்க கூடாது. இது பிரசாதம் பண்றதுக்காக வச்ச தேங்காய். பிரசாதம் பண்றதுக்காக வச்ச தேங்காவை ஆம்பளைங்க மட்டும்தாக்கா உடைக்கணும். பொண்ணுங்க இந்த தேங்காவை உடைக்க கூடாது. உண்மையை சொல்ல போனா இது அபசகுனம்னு சொல்லுவாங்க. அபசகுனமா? இதுல அபசகுனம் என்ன இருக்கு மீனாட்சி? இந்த தேங்காவை ஒரு ஆம்பளை உடைச்சா அது சுபம், ஆனா ஒரு பொண்ணு உடைச்சா மட்டும் அபசகுனமா? ஏன் அத்தை? ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கும் காரணம் தெரியாது. ஆனா நம்ம முன்னோர்கள் சொன்னது இதுதான், அதை நாம கடைபிடிக்கணும். அப்படிதானே அத்தை? ஆனா என்னோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்ல, கொடுத்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும், அவ்வளவுதான். நல்லது நடக்கணும்னு நினைச்சு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நிச்சயமா அபசகுனமா ஆகாது. அந்த வேலையை ஒரு பொண்ணு செஞ்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு பையன் செஞ்சாலும் சரி. அப்புறம் நான் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தேங்காவை நான் தான் உடைப்பேன். ஆனா அத்தை, இதுல சந்தியாக்காவோட தப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே அத்தை, சந்தியாக்கா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்த கடைசி வரைக்கும் கடைபிடிப்பாங்க. உன்னோட பிறந்த வீட்டுல நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், அதே மாதிரி எல்லாம் இங்க இருக்க முடியாது. அதெல்லாம் சரின்னு நினைக்காத. உங்க வீட்டுல எல்லாமே தலைகீழா தான் நடக்கும் போல இருக்கு. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க சந்தியா, ஏன் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். பிரசாதம் செய்ய வச்சிருந்த தேங்காயை ஆம்பளைங்க மட்டும் தான் உடைக்கணும், பொம்பளைங்க அதை உடைக்க கூடாது. அது ஏன்னு தெரியுமா? உண்மையான சக்தி கடையாளம் ஆம்பளைங்க மட்டும்தான், பொம்பளைங்க இல்ல. அத்தை, இந்த விஷயம்லாம் சந்தியாக்காவுக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்க எப்பவும் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சமம் தானே சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்க எல்லா வேலையும் சமமா செஞ்சிட்டு இருக்காங்க. யார் எந்த வேலையை செய்யணுமோ அவங்க அந்த வேலையை செஞ்சாதான் அழகு. ஊசியை வச்சு செய்ய வேண்டிய வேலைய கத்திய வச்சு செஞ்சா பார்க்க நல்லா இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்ன மட்டும் நீ மறந்துடாத சந்தியா. தேங்காய் உடைச்சதால நீ ஒரு ஆம்பளைக்கு சமமாயிடுவேன்னு நினைக்காத. இன்னைக்கு உன்னோட இடம் அது மட்டும்தான். உன்னோட பிறந்த வீட்டுல அன்னைக்கு என்னால எதுவுமே பேச முடியல. அன்னைக்கு நீ அண்ணன் பொண்ணுக்காக யாகம் பண்ணுவோ நான் வாயை மூடிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஏன் வீடு இல்ல. ஆனா ஒண்ணு, ஓ மனசுல அந்த நினைப்பு மட்டும் வரக்கூடாது. அங்க நீ பேசின மாதிரி இங்கேயும் நீ பேசினா அதை கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. பொண்ணுக்கும் பையனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கடவுளை இந்த விஷயத்தை உண்மைன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை மாத்தணும்? நம்ம சம்பிரதாயத்தை நீ எதுக்காக மாத்துற? நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற சடங்கு சம்பிரதாயத்தை நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் கடைபிடிக்கணும். அதெல்லாம் சரியத்த. ஆனா நான் இங்க பாரு சந்தியா, இது வரைக்கும் நீ என்ன எதிர்த்து பேசுனதெல்லாம் போதும். இது என்னோட வீடு. இந்த வீட்டுல முன்னோர்கள் சொன்ன சம்பிரதாயப்படிதான் எல்லாமே நடக்கும்.
இங்க இருக்கிற எதையும் மாத்தணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத. மாத்தணும்னு நினைச்சா அப்புறம் அவ்வளவுதான் சந்தியா. இந்த வீட்ல கடைபிடிக்கிற சம்பிரதாயம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்க பாரு. அம்மா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா? ஐயருங்கெல்லாம் வந்திருக்காங்க. விக்ரம், சாப்பாடெல்லாம் எப்பவோ தயார் பண்ணி வச்சுட்டேன். ஐயருங்களை எல்லாம் நல்லபடியா சாப்பிட சொல்லு. சரிங்கம்மா. சரி சரி, எல்லாரும் போங்க, உள்ள போங்க. இன்னைக்கு என்னோட மாமனாரோட திவசம். ஐயருங்களுக்கு சாப்பாட்ட ஆம்பளைங்க தான் பரிமாறணும். ஒரு பொண்ணோட நிழல் கூட அவங்க மேல படக்கூடாது. என்ன வரவங்க எல்லாம் பிரம்மச்சாரிங்க. இன்னொரு விஷயம் சந்தியா, மறுபடியும் அது எதுக்கு இது எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்காத. இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்னன்னு என்கிட்ட வாதம் பண்ணாத. இதுதான் நம்ம சம்பிரதாயம், அவ்வளவுதான். இப்படிதான் அது நடக்கும். இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்கறது பெரிய தப்பு. போங்க, முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. போங்க. நீ வா விக்ரம், என் கூட வா. நீ உள்ள போ. நீ வாப்பா. ஐயருங்க கிட்ட நான் இந்த விஷயத்தை கேட்கணும். நீங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஜன்னலை கொஞ்சம் திறங்க. சரி. அத்த, நம்ம சந்தியாக்கா மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த முறத்தை எடுத்து வைங்க. அது யார் தலையிலேயே விழுந்ததுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன் இப்படி சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன்னு தெரியல. முதல்ல உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம நிழல் கூட அவங்க மேல படக்கூடாதுன்னு. போ, முதல்ல மேல போய் துணி எல்லாம் காய போட்டுட்டு வா. சரிங்க அத்தை. போ.
கடவுளே, வந்திருக்கிறவங்க எல்லாரும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு அது போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டு போனா அதுவே எனக்கு போதும். கடவுளே, என்ன இது? இவங்க கோவத்துல என்ன பண்ண போறாங்களோ? நாங்கெல்லாம் பிரம்மச்சாரிகள்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பொண்ணோட நிழல் கூட எங்க மேல படக்கூடாதுன்னு நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம். இங்க என்னடான்னா, ஒரு பொண்ணு கட்டின புடவை நாங்க சாப்பிடும் போது எங்க மேல வந்து விழுது. இந்த சின்ன விஷயத்துல கூட கவனமா இருக்க மாட்டீங்களா நீங்க எல்லாம்? எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டது சாப்பிடவா இல்ல எங்களெல்லாம் அவமானப்படுத்தவா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. அத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க. ஏன் சந்தியா அப்படி மானத்தை வாங்குறதுலே குறியா இருக்க? ஒரு சின்ன வேலை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? காலையில இருந்து எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தானே இருக்க, கொஞ்சம் ஒழுங்கா இருங்க, பார்த்து நடந்துக்கோங்க. என்ன அப்படி இருக்கும்போது இவங்க கோவத்துல என்ன பண்ண போறாங்களோ? அத்தை, மொட்டை மாடியில காத்து ரொம்ப அதிகமா இருந்தது. காத்துல பறந்துதான் அந்த புடவை கீழே விழுந்தது. அந்த கடவுளுக்கு கூட நம்ம வீடு நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்ல போறியா? அதான் நீ மொட்டை மாடிக்கு போன உடனே காத்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல போறியா? உனக்கு காஞ்ச துணியை கூட எடுத்து வைக்கணும்னு தெரியாது? எனக்கு நல்லா தெரியும். தேங்காய் உடைச்சதுக்கு உன்னை நான் திட்டினேன்ல, உங்க அப்பா அம்மாவை வேற இதுல இழுத்து விட்டேன்ல, அதனால என்ன பழி வாங்குறதுக்காக நீ இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்க. இப்போ உண்மையிலே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இன்னும் நீ என்னெல்லாம் செய்ய போறேன்னு தெரியல. ஐயா, தயவு செஞ்சு நீங்க மன்னிக்கணும். இது எதிர்பாராத விதமா புடவை கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு காத்து ஜாஸ்தி அடிக்கிறதுனாலே இருக்கும். நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன். ஐயா, நீங்க வயசுல பெரியவங்க, நிறைய விஷயம் படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு மனசு கொண்டு உட்காந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட எங்களை பத்தி யோசிக்காம நாங்க பிரம்மச்சாரின்னு தெரிஞ்சும் எங்களை அவமதிக்கிறீங்களே. உங்க வீட்டுல நாங்க சாப்பிட மாட்டோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் பாவம். சாப்பிட வந்த ஐயருங்க இப்படி பாதியிலே எந்திரிச்சு போனா அது எவ்வளவு பெரிய பாவம். அவங்க சபிச்சிட்டாங்கன்னா வாங்க போலாம். தயவு செஞ்சு நில்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிக்கணும். காலையில இருந்து நாங்க எல்லாரும் முழு மனசோட பக்தியோட உங்களுக்காக சமைச்சிருக்கோம். முழு மரியாதையோட உங்களை எல்லாரையும் நாங்க கூப்பிட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் சாப்பிடாம போனீங்கன்னா எங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். நாங்க எதுக்கு உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்க போறோம்? எப்பவும் போல துணி எல்லாம் மேல காஞ்சிட்டு இருந்தது. காத்து ரொம்ப அதிகமானதுனால துணி தன்னால பறந்து கீழே விழுந்துருச்சு. இது தெரியாம நடந்த தவறுன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்த தவறுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு சாப்பிடாம போகாதீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை, இவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க? அவங்கள வாயை மூட சொல்லுங்க. அப்படியாமா?
எது சரி எது தப்புன்னு நாங்க இப்போ உங்ககிட்ட கத்துக்கணுமாமா? நாங்க ஒன்னும் பேருக்கான ஐயர் கிடையாது. 4 வேதங்களையும் எல்லா புராணங்களையும் படிச்சவங்க. எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். வாழ்க்கை மொத்தத்தையும் பிரம்மச்சாரியாவே வாழ்ந்தவங்க. இது வரைக்கும் ஒரு பொண்ணோட நிழல் கூட எங்க மேல பட்டது கிடையாது. இப்ப என்னடானா நீ எங்களுக்கு சொல்லி தரியா எது சரி எது தப்புன்னு? தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். ஆனா உங்களை அவமதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. எங்க குடும்பத்துக்கு அந்த நினைப்பு இல்ல. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மை. இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணோட நிழலும் உங்க மேல பட்டது கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அது உண்மை இல்லைன்னு தோணுது. என்ன 10 மாசம் உங்களை சுமந்து பெத்தது ஒரு பொண்ணு தானே? உங்களை பெத்தது ஒரு பொண்ணு தானே? உங்களை பெத்தெடுத்ததே ஒரு பெண்மணி தான். உங்களை வளர்த்ததும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணு மூலியமா உலகத்துக்கு வந்துட்டு அவங்களை இப்படி பேசலாமா? நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நீங்களே இப்படி கோவப்படலாமா? சாப்பிடும்போது நடுவுல எழுந்து போலாமா? இது சரிதானா? சந்தியா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறா? நடந்தது ரொம்ப பெரிய தப்பு தான். அதனால தயவு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் இரு. நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. வாயை மூடிட்டு இங்கே இரு. என்ன இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க? சந்தியா அக்கா தப்பிச்சிட்டாங்க. மோகன், என்னைய தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இந்த வீட்டு எஜமானி கிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம். எந்த பொண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் சேவை செய்யணும். தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. எல்லா மருமகளும் அடங்கி இருந்தாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும்.